Hello guys, welcome to Editing YouTube channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி பைத்தான் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபஸ்ட் ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமையும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நான் பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தான் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், அதை போய் ஃபஸ்ட் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட் நான் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா விண்டோ ஃபாண்ட் ரொம்ப பெருசாக இருக்கணுன்றதுக்காக மாற்றிட்டேன். ஸோ ஆப்ஷன்ஸில் போய்ட்டு கான்ஃபிகர் ஐடியில் போனீங்கன்னா நீங்களும் வேணால் ஃபாண்ட் சைஸ் நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ போல்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம ஃபஸ்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் எந்த ஸ்டேட்மெண்ட்னாலும் பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ராக்கெட்ஸ் நெசசரினா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போகிறேன், அதனால டபுள் கோட்ஸ் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஓவர். ஸோ ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ட் மெமரி லொகேஷன்ஸ் டு ஸ்டோர் வேல்யூஸ். அதாவது இப்போ நமக்கு ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், சிஸ்டமில் போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ மற்ற லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண வேரியபிள்ஸ் முன்னாடியே டிக்ளேர் பண்ணணும். ஆனால் பைத்தானில் அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் இப்போ C++ன்னு எடுத்திங்கன்னா இப்போ நான் ஒரு இன்டீஜரை அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே அந்த வேரியபிளை முன்னாடியே டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த பைத்தானில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கிடையாது. டைரெக்டாகவே அசைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நான் சும்மா ஒரு இன்டீஜர் 1 ஒரு வேரியபிள் ஏன்றதுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ A = 1, அவ்வளோதான். இப்படி அசைன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் இன்டர்பிரட்டர் இதை ஈஸியாக ஒரு இன்டீஜர் ஏன்றது ஒரு இன்டீஜர் அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கும். ஆனால் மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தானில் மல்டிபிளாக ஒரே சமயத்தில் அசைன் பண்ணலாம். இப்போ பாருங்க, A = B = C = 1, ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ. ஓகேவா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தானில் 5 ஸ்டாண்டர்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங்ஸ், அப்புறம் லிஸ்ட், டியூபிள்ஸ், டிக்ஷனரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் ஒன்று பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெசிமல் நம்பர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல், அது மாதிரி மேத்தமெட்டிக்கல் சொல்லுவோம். ஆனால் இங்கே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் we have near 4 types. ஓகே, ஸோ இன்டீஜர், லாங், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர் பைத்தானில் யூஸ் பண்ணுறது. ஸோ இன்டீஜர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 2 3 4 5 0 -1 எல்லாமே இன்டீஜர்ஸில் வரும். லாங்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்டீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சை தாண்டி போச்சுன்னா லாங்குன்னு சொல்லுவோம். அந்த இன்டீஜர் நம்பர்ஸ் அதோட ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறது லாங்குன்னு சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் சொன்னீங்கன்னா டெசிமல் பாயிண்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் டெசிமல் பாயிண்ட் நம்பர்ஸ் 0.1 0.2 அப்படின்றது ஃப்ளோட்டிங் பாயிண்ட். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்னதுன்னு தெரியும். x + yj வேர் x = ரியல் பார்ட் அண்ட் y = இமேஜினரி பார்ட் அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ நான் பைத்தானில் எப்படி ஒரு இன்டீஜரை டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்துருக்கோம். A = 1. ஸோ அதே மாதிரி தான் A = 1 அப்படின்னு பண்ணோம்னா ஒரு இன்டீஜர் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். இப்போ நான் எனக்கு டவுட், இது இன்டீஜர் எப்படின்றது டைப்னா இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் இப்போ ஏ என்ன டைப் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக டைப் ஆஃப் ஏ. ஸோ இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காச்சு, க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்களா, கிளாஸ் இன்டோட கிளாஸ், அதாவது இன்ட் கிளாஸில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது. நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி அதுக்கப்புறமா பார்ப்போம். இப்போ பேசிக்காக தெரிஞ்சுனா போகும். ஸோ இது இட் பிலாங்ஸ் டு இன்டீஜர் கேட்டகரி அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டையும் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ளோட்டிங் பார்த்தீங்கன்னா A = சும்மா 0.1. சரி, A கூட வேணாம், B கூட எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். 0.1. ஓகே, ஸோ B பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிரிண்ட்
type of b floating point. Okay, so இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம strings பார்க்க போறோம். ஸோ strings அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைக் அது வந்து கண்டினியூஸ் செட் ஆஃப் கேரக்டர்ஸ். கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஏ பி அப்படின்றது ஒரு கேரக்டர். வென் நிறைய செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவோம். இப்போ சும்மா ஒரு வேரியபிள் எடுத்துக்கோம், டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறேன், சாரி இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு hello world. ஓகே, பண்ணியாச்சு. ஸோ இதுதான் டெக்ஸ்ட். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன், ஹலோ வேர்ல்ட். இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து சிங்கிள் கோட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பைத்தானில் நம்ம இப்படி பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து நான் இதோட டைப் என்னன்றதுக்காக பிரிண்ட் டைப் ஆஃப் டெக்ஸ்ட், பார்த்தீங்களா, ஸ்ட்ரிங், எஸ்டிஆர் ஸ்ட்ரிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஸ்ட்ரிங்ஸ் வச்சு கொஞ்சம் விளையாடலாம். மீன்ஸ் சம் ஆஃப் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணால் டெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரே ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குங்க இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இப்போ வந்து ஹெச் அப்படின்றது 0th பொசிஷன், இது வந்து 1 2 அப்படி தான் பொசிஷன் இருக்கும். லாஸ்ட் வந்து n-1, வேறு n வந்து லென்த் ஆஃப் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் ஆஃப் 0 அப்படின்றது கொடுத்தேன்னா ஹெச் மட்டும் பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் சொல்லுவோம். இது வந்து ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதே ஸ்ட்ரிங்கில் நம்ம சம் பர்டிகுலர் ரேஞ்சிலேருந்து பர்டிகுலர் ரேஞ்ச் மட்டும் வேணும் அப்படின்றப்ப பாருங்கள். இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், ஸ்ட்ரிங் ஆஃப் 2 is to some 5. ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஹலோ, இப்போ பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 வந்து எம்டி ஸ்பேஸ். இங்கே 2 கொடுக்குறப்ப 0 1 2 எல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எல் அதே எல் ஓ. ஸோ n-1 பொசிஷன் வரைக்கும் நமக்கு வந்து இங்கே கிடைக்கும். அதுதான் இப்போ நீங்கள் அதே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட் ஆஃப் 2 ஸ்லைசிங் ஆப்ரேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் n-1, அதாவது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரும். ஓகேவா, புரிஞ்சுதா கைஸ்? இது சிம்பிள் தான் ஆக்சுவலாக. இன்னும் கொஞ்சம் ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அது நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2:5 2 ஸ்லைஸ் ஆப்ரேட் 5 அந்த ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2 எல்எல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ n-1 5-1 4th பொசிஷன் 2 3 4. ஸோ எல்எல் ஓ பிரிண்ட் ஆகுது. இங்கே வந்து எண்டிங் ஆப்ரேட் எந்த கேரக்டரில் முடியணுன்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ 0 1 2 ஸோ டில் த லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் நமக்கு பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கே நான் வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா டெக்ஸ்ட் இன்ட்டு இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ட்ரிங். இது வந்து நான் ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணும் இன்டிஜர் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் ஹலோ வேர்ல்டு 2 டைம்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக இதோட லாஸ்ட் லெட்டரை நான் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சும்மா டெக்ஸ்ட் ஆஃப் -1 கொடுத்தாலே லாஸ்ட் கேரக்டர் வந்துடும். பார்த்தீங்களா, டி வந்திருக்கு. ஸோ -1 -2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மொத்த இதோ இந்த ஹலோ வேர்ல்டையே நான் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கோலன் -1 கொடுத்தீங்கன்னா சாரி பாருங்க ஹலோ வேர்ல்டை ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கோட பேசிக் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் டேட்டா டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட். ஸோ லிஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ வந்து ஸ்ட்ரிங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்ன்றது இருக்குது, இன்டிஜர்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்டிஜர் இன்ட் டேட்டா டைப் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ஸ்டோர் பண்ணோன்னா அதுக்கு தான் வந்து லிஸ்ட். ஸோ லிஸ்ட் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ நான் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன், ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு இதுதாங்க ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணால் அவ்வளோதான் ஒரு லிஸ்ட். இப்போ நான் இதோட டைப்பை கூட டிஃபைன் பண்ணி பாருங்க, பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ கிளாஸ் லிஸ்ட். ஓகே, இப்போ நான் லிஸ்ட்டில் வந்து எப்படி நான் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ வந்து இது ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே பேசிக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்கமிங் வீடியோஸில் தான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஏவோட ஃபஸ்ட்டு 0th எலமெண்ட் வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன்னா ஒரு 1 2 3 சும்மா ஒரு நம்பர் கொடுக்குறேன். சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட் வந்து எம்டி லிஸ்ட்டாக இருக்குது, நம்ம இப்படி அசைன் பண்ண முடியாது, ரியலி சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு இது ஆக்சுவலாக ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, சாரி கைஸ். ஸோ ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 2 3
சும்மா ஒரு ஹலோ, அப்புறம் ஒரு ஃப்ளோட்டிங், போதும். அப்புறம் ஒரு சிங்கிள் கேரக்டர். ஓகே, இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து இந்த வே ஆஃப் டிக்ளேரிங்ல ஹாப்பி. சரி, இப்போ பாருங்க, இப்போ நான் பிரிண்ட் a of, ஸோ இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ இது வந்து 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். ஸோ a of 0 1 2 3. ஸோ அதே மாதிரி print a of 1 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வரும் பார்த்தீங்களா, ஹலோ. இதுதான் வந்து பேசிக் லிஸ்ட் ஆப்ரேஷன். இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா, சிமிலர் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம லிஸ்ட்டுக்கும் பண்ணலாம். அது எப்படின்றத நம்ம உள்ள போகிறப்ப பார்ப்போம். பட் சேம் ஆப்ரேஷன்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸ். இப்போ வந்து டியூபிள்ஸும் வந்து சிமிலர் வே லிஸ்ட் மாதிரி தான் டியூபிள்ஸும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லிஸ்ட்டில் டிஃபைன் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும், அதாவது திரும்பி சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் டியூபிளில் வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ் பார்ப்போம். லைக் இப்போ டியூபிளோட டிக்ளரேஷன் வந்து இப்படி தான் இருக்கும், சர்க்கிள் ப்ராக்கெட்ஸ். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக டியூபிள்ஸோட டிக்ளரேஷன். எப்படின்னா நீங்கள் செக் கூட பண்ணிக்கலாம். பிரிண்ட் டைப் ஆஃப் பாருங்க டியூபிள். ஸோ இவ்வளோதான் ஒரு டியூபிளோட டிக்ளரேஷன். சாரி கைஸ், என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன் தெரியாம. A is equals to 1 hello. சேம் லிஸ்ட் ஆப்ரேஷன் மாதிரி தான் இதுவும். ஆனால் நமக்கு வந்து இங்கே வந்து நம்மளால எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ வந்து இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சம் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸை சேவ் பண்ணணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்களோட அட்ரஸ் வந்து எப்பவுமே பர்மனெண்ட்டாக தானே இருக்கும். ஒரு சிலது ஸோ சப்போஸ் மாற்றணும் அப்படின்றப்ப நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலது வந்து பர்மனெண்ட். இப்போ வந்து காலேஜில் ரோல் நம்பர் அசைன் பண்ணணும் அப்படின்றப்ப அதெல்லாம் பர்மனெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ வந்து டியூபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்பயாவது மாற்றணுன்றப்ப சிஸ்டம் வந்து மாற்ற அலோவ் பண்ணாது. ஸோ சிமிலர் ஆப்ரேஷன்ஸ் தான் இது. வந்து நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்க்குறப்போ ஒரு லிஸ்டோட ஆப்ரேஷன், டியூபிளோட ஆப்ரேஷன் என்னன்றது டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரின்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட கீ வந்து 0, அதாவது இதோட இண்டெக்ஸ் 0, இதோட இண்டெக்ஸ் வந்து 1 2 3. இப்போ வந்து நமக்கு தேவையான இண்டெக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து 1 2 3 எனக்கு வேணாம், அதுக்கு பதில் நான் வந்து இது ஒரு நம்பர் அப்படின்றது சேவ் பண்ணுறேன், நம்பராக வந்து அசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்றது, அந்த மாதிரி நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கீயை வந்து வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து சும்மா டின்றது ஒரு டிக்ஷனரியை வந்து இப்படி தான், இது வந்து ஒரு எம்டி டிக்ஷனரி. ஸோ நீங்கள் அப்படியே பிரிண்ட் டைப் ஆஃப் டிக்ஷனரி. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இது வந்து எப்படி பண்ண போறேன்னா, லைக் டி ஆஃப், இப்போ இப்படி தான் வந்து ஆக்சுவலி இனிஷியலைஸ் பண்ணணும். என்னோட கீ வந்து ஃபர்ஸ்ட் நான் நேம் அப்படின்றது ஒரு கீ கொடுக்குறேன். ஸோ நேம், என்னோட நேம் அப்படின்றது வந்து என்னவா ஈக்குவலாக இருக்கணும்னா, நான் லோகன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, டிக்ஷனரி நான் இப்போ பிரிண்ட் பண்றேன் பாருங்க. ஸோ என்னோட கீ வந்து லோகன், அதோட வேல்யூ வந்து என்னோட கீ வந்து நேம், அதோட வேல்யூ வந்து லோகன். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கீஸ் எல்லாமே வந்து இன்டிஜர்ஸா தான் இருக்கு, நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கீ வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு இன்டிஜரானாலும் அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ டி ஆஃப் 1ன்றதையும் சும்மா ஏதாவது ஒரு நம்பர் ஹலோன்னு இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், ஹலோ அப்படின்றதையும் வச்சுட்டோம்னா, இப்போ நான் திரும்பி அந்த டிக்ஷனரி பிரிண்ட் பண்றேன். ஸோ நேம்ன்றது லோகன், 1ன்றது ஹலோ. ஸோ நம்மளோட விஷக்கு ஏற்ற மாதிரி கீயை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம். நான் வந்து எல்லா கீஸும் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, print d dot keys. ஸோ டிக்ஷனரியோட கீஸ் நேம் 1. ஸோ இதெல்லாம் வந்து இதோட கீஸ். இப்போ நான் வந்து எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, print d dot values. பார்த்தீங்களா, லோகன் ஹலோ. ஸோ நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கீ வச்சுக்கணும் அப்படின்னு
தோணும்னா இப்போ வந்து நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த டிக்ஷனரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாஸ் வந்து பர்டிகுலர் அவனோட பயோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய யூசஸ் இருக்குது. இதே வந்து நீங்கள் ஜாவா அதுக்கப்புறம் வந்து மற்ற லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா மேப்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து சிமிலர் ஃபங்க்ஷன் ஆஃப் டிக்ஷனரி. இப்போ இப்போ இந்த லிஸ்ட் ஒரு டேட்டா டைப்ஸ்க்கும் சம் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற உடனுக்குடன் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் கைஸ். இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.